தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் சப்போர்ட்டிங் வாய்ஸ் ஆஃப் பண்ணிங்க. நான் அமீர். காதி காட்டன்ஸுங்க, கொஞ்சம் யூனிக்கான ஐட்டம்ஸ். அதாவது ஒரு சில பேர் எனக்கு கால் பண்ணி என்ன சொல்லுவாங்க, ஆனால் அதாவது எனக்கு வந்து சூரத் ஐட்டம் வேண்டாம் அண்ட் நம்மூர் ஐட்டமும் எதுவும் வேண்டாம், எனக்கு வந்து பொட்டிக் கலெக்ஷன்ஸ், பொட்டிக்கில் வைக்கிற மாதிரி செம்மையாக இருக்கணும், யூனிக்காக இருக்கணும், சூப்பராக இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அவங்களுக்காக நான் ஒரு சில கலெக்ஷன்ஸ் போனேன். சேம் அதே தான், நான் வெஸ்ட் பெங்காலில் போயிட்டு காதி காட்டன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தேன். என்கிட்ட பேசிக் மாடல்ஸ் எல்லாமே இருக்குங்க. உங்களுக்கு அந்த எம்ப்ராய்டரியாக இருக்கட்டும், சன்ஃப்ளவராக இருக்கட்டும், அதுலேயே சின்ன சின்ன ஃப்ளவர்ஸ் வச்சது அண்ட் எம்ப்ராய்டரியில் எல்லா டிசைன்ஸும் அண்ட் நம்மளுக்காகவே ஒரு சில டிசைன்ஸ்லாம் அவங்க டெடிகேட்டடாக நான் என்ன கேட்குறனோ, ஏன்னா பீசஸ் நிறைய போடுறனால 500,000 பீசஸ்ன்னு சொல்லிட்டு ஹோல்சேல் பர்ச்சேஸ் பண்ணுறனால நம்ம என்ன கேட்குறோமோ அந்த கலர், அந்த டிசைன் எல்லாமே அந்த எம்ப்ராய்டரி எல்லாமே நம்மளுக்கு கஸ்டமைஸ் பண்ணி தர்றாங்க. ஸோ அதனால தான் என்னால் இவ்வளோ கம்மியான ரேட்டுக்கு என்னால் கொடுக்க முடியுது. என்னோட ரீசெல்லர்ஸ் அண்ட் ஷாப் கீப்பர்ஸ் அண்ட் ஹோல்சேல் ஃபேமிலி எல்லாத்துக்குமே வந்து நான் சப்ளை பண்ணுறேன். என்னால் முடிஞ்ச அளவு எவ்வளோக்காலும் மார்ஜின் ரொம்ப கம்மியாக வைக்க முடியும். அஃப்கோர்ஸ் தி சேலஞ்சிங் ப்ரைஸ். நான் வீடியோஸில் எதுவுமே சொல்ல முடியாது. கீழே இருக்க நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்கு எல்லாமே செம்மையான ரேட்டு, தி பெஸ்ட் ரேட் தமிழ்நாட்டில் யாருனாலையும் உங்களுக்கு கொடுக்க முடியாத ஒரு ரேட்டுக்கு ரீசெல்லர்ஸ்க்கும் ஹோல்சேலர்ஸ்க்கும் பக்காவாக நான் பண்ணி தரேன். அண்ட் அஃப்கோர்ஸ் நீங்கள் இன்கேஸ் எனக்கு சிங்கிள் பீஸ் கூட வேணும்னா, எனக்கு என்னோட ஓன் யூஸ்க்கு வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னாலும் அதுவும் நான் தர்றேன். அதுவும் உங்களுக்கு ரொம்ப ரீசனபிளான ரேட்டு, ரொம்ப ரொம்ப கம்மியான மார்ஜின்லேயே வச்சு நான் சூப்பராக தர்றேன். அண்ட் நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன், நல்லா பண்ணணும், நான் வீட்டில் இருந்து பண்ணுறேன், அந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு மினிமம் பீசஸ், அதாவது நான் உங்களுக்கு வந்து நீங்கள் செட் வைஸாக எடுக்கணும். என்கிட்ட இந்த சாரீ எடுத்துட்டீங்க, இந்த எம்ப்ராய்டரி டிசைன் எடுத்துட்டீங்கன்னா அதில் எனக்கு செட் வைஸாக 8 சாரீ இருக்கும், 10 சாரீ இருக்கும், அது எல்லாத்தையும் நீங்கள் எடுங்க சொல்லிட்டு கண்டிப்பாக என்கிட்ட அந்த கம்பல்சரி கிடையாது. ஏன்னா நீங்கள் விற்கணும், என்கிட்ட வாங்குற ஜாமானே நீங்கள் விற்கணும், விற்று முடிச்சுட்டு என்கிட்ட நீங்கள் திருப்பி வாங்கணும். வாங்குறப்ப நான் ஃபோர்ஸ் பண்ணவும் மாட்டேன். நான் திருப்பி எல்லா வீடியோலையுமே இந்த ஒரு விஷயத்த சொல்றேன். அதாவது எனக்கு பிடிச்சிருக்க ரேட்டு கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு இதுவுமே ஸ்டாக் டம்ப் பண்ணாதீங்க. வாங்கி நிறைய வச்சு சேல் இல்லாம அது கஷ்டப்பட வேண்டாம். ஏன்னா இப்ப இந்த மாதிரி சாரீஸை வந்து ஓப்பனா சொல்லணும்னா, என்னோட ஏரியால இங்க நான் போட்டேன்னா இங்க இருக்க மக்களுக்கு வந்து இதை பத்தி சுத்தமா தெரியாது, அந்த நாலேஜ் இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு ஏரியால தான் நான் இருக்கிறேன். என்னோட மக்கள் என்ன சுத்தி இருக்கவங்க வந்து கிராம மக்கள் தான், அவங்க தான். ஸோ அவங்ககிட்ட இதை நான் கொண்டு போய் காமிச்சேன்னா, என்ன தம்பி இது பெட்ஷீட் துணியா இல்ல ஸ்கிரீன் துணியா, ஸோ இப்படிதான் அவங்க கேள்வி கேட்பாங்களே ஒழிய இந்த சாரியை பத்தி உங்களுக்கு தெரியாது. ஸோ இவங்ககிட்ட கொண்டு வந்து, இவங்ககிட்ட லினன் ஃபேப்ரிக்கை நான் கொண்டு வந்து, பக்கா லினனை கொண்டு வந்து நான் 1000 ரூபாய் 2000 ரூபாய் சொல்லிட்டு வித்தேன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து என்னப்பா இவ்வளோ ரேட் சொல்ற, அந்த ரேஞ்சுக்கு போயிடும். ஸோ என் ஏரியால பூனம் தான் போகும், கிரேப் தான் போகும் அப்படின்னு சொன்னால் அதை தான் நம்ம சேல் பண்ணணும். பட் இதெல்லாம் எனக்கு விற்கிற காசியா இருக்கு, நான் என்ன பண்றது அப்படின்னா, அஃப்கோர்ஸ் ஆன்லைன் மட்டும் தாங்க இதுக்கு ஒன்லி சோர்ஸ். அண்ட் ஸ்டாஃப்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்க டீச்சர்ஸா இருக்கட்டும், டெய்லி ஆஃபீஸ் அந்த மாதிரி லேடிஸ், அவங்கள நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும்னு சொன்னால் அவங்களுக்கு இந்த சாரீஸோட ஒர்த்து தெரியும். கண்டிப்பா நீங்க காமிச்சாலே, அவங்க கண்ணில் படுற மாதிரி வச்சாலே வந்து சட்னு வந்து எடுத்துப்பாங்க. என்கிட்ட கேட்ட அந்த மாதிரி மக்களுக்காக எனக்கு யூனிக்கா வேணும் அப்படின்னு சொல்றேன். நான் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்னோட ரீசெல்லர் ஃபேமிலிக்கும் தெரியும், என்கிட்ட பர்ச்சேஸ் பண்ற மக்கள் எல்லாருக்கும் தெரியும். அட ரீட்டைலையும் நிறைய பர்ச்சேஸ் பண்றாங்க. ஒரு சாரி வாங்குற இடத்துல 5-10 வாங்குறாங்க, மாசத்துக்கு 5-10 சாரீஸ் வாங்குறான்னு கேட்டா ரீசெல்லரா அப்படின்னு நினைச்சு நான் கேட்கிறப்ப இல்லைன்னு சொல்லிட்டு அவங்களுக்கே நிறைய அவங்க பர்ச்சேஸ் பண்றாங்க. மாசத்துக்கு நான் ஒரு 2 டைம் அங்க போயிட்டு வரனால, வெஸ்ட் பெங்கால் போயிட்டு வரனால என்னால வந்து அந்த மார்க்கெட்ல டைரக்டா தாங்க நான் போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரேன். எதையுமே நான் இங்க உட்காந்துட்டு ஆர்டர் பண்ணி மூடையா வாங்கி போட்டு நான் எதுவும் வீடியோ பண்ணல. ஏன்னா சண்டே வந்துச்சுன்னா என்னோட ப்ரீவியஸ் வீடியோ எல்லாத்தையும் போய் செக் பண்ணி பாருங்க. நான் இந்தியால இருந்து எல்லா இடத்துல இருந்து ஸ்டாக்ஸ் போடுறேன். இப்போ ரீசெண்டா வந்து நான் ஜெய்ப்பூர்ல ஒரு பக்ரு பிரிண்ட் அந்த காட்டன் சாரீஸ் போட்டிருக்கேன். அந்த சாரீஸ்லாம் கண்டிப்பா ரீசெல்லர்ஸ் உங்களுக்கு நான் சேலஞ்ச் பண்றேன். நீங்க வந்து நான் கொடுக்குற ரேட்டு நீங்க எங்கேயுமே அதை பர்ச்சேஸ் பண்ண முடியாது. உங்களுக்கே ஆக்சுவலா அந்த ரேட்டு அங்க சொல்லுவாங்க. ஜெய்ப்பூர்ல வந்து அதோட ரேட்டு ரீட்டைல், ஐ மீன் அங்க மேனுஃபேக்சரர்ஸ் என்ன ரேட்டு உங்களுக்கு சிங்கிள் பீசஸ் 5 பீசஸ் கொடுக்குறாங்கன்னா, உங்களுக்கு என்ன ரேட்டு பக்ரு பிரிண்ட், பக்ரூல மல்மல் காட்டன் என்ன ரேட்டு கொடுக்குறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். நான் உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கோட அவங்க கொடுக்குற அதே ரேட்டுக்கு என்னால் சேலஞ்சிங்காக நான் கொடுக்க முடியுங்க. ஏன்னா நான் ஹோல்சேல் பர்ச்சேஸ் பண்ணுறதுனால நான் நிறைய பார்கெயின் பண்ணிடுறேன். எனக்கு வந்து ஓரளவுக்கு கம்மியாகவே கொடுக்குறாங்க, பட் சேம் குவாலிட்டி. அதே மேனுஃபேக்சர்ட்ட நான் உங்கள்கிட்ட கையை காமிச்சேன்னா, அவர்கிட்டே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, அஃப்கோர்ஸ் அவர் அந்த ரெகுலர் ரேட்டு தான் வாங்குவார். நான் கொடுக்குற ரேட்டை விட நீங்கள் ஷிப்பிங் இங்கேருந்து ஆர்டர் பண்ணி அங்கேருந்து வாங்குறப்ப அஃப்கோர்ஸ் நான் கொடுக்குற ரேட்டை விட அவர் கொடுக்குற ரேட்டு வந்து கண்டிப்பா 20 ரூபாயிலிருந்து 50 ரூபாய் எக்ஸ்ட்ரா தான் வரும். ஸோ இங்க ஏன்ட்ட வாங்குறப்ப உங்களுக்கு அடுத்த நாளே நான் ஷிப்பிங்கும் பண்ணி கொடுத்துருவேன். அந்த பக்ரு பிரிண்ட் என் கைக்கு வந்தோன்னா அந்த சாரீஸும் நான் நிச்சயமா உங்களுக்கு போடுறேன். இன்னைக்கு என்கிட்ட இருக்கிற அந்த யூனிக்கான கலெக்ஷன்ஸ் மட்டும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நான் அது போக நான் உங்களுக்கு சொன்னாப்ல வந்து பேசிக் ரேஞ்சஸ் சன்ஃப்ளவரா இருக்கட்டும், மித்த லினன் காதி, லினன் செமி லினனா இருக்கட்டும், அண்ட் மல்மல் காட்டன் பேசிக் ரேஞ்சில் இருக்கிறது இருக்கட்டும், எம்ப்ராய்டரி இருக்கட்டும், எல்லாமே என்கிட்ட எப்பயுமே இருக்கும். ஸோ எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க, கண்டிப்பா எல்லாத்தோட ஸ்டேட்டஸும் சொல்றேன். எல்லாமே நான் ஃப்ரீ ஷிப்பிங்ல பண்ணி தரேன். நீங்க சிங்கிள் சாரி எடுத்தாலும், 5 சாரி எடுத்தாலும், 50 சாரி எடுத்தாலும், 100 சாரி எடுத்தாலும் நான் கண்டிப்பா எல்லாமே ஃப்ரீ ஷிப்பிங்லேயே நான் பண்ணி தரேன். ஏன்ட்ட இருக்க யூனிக்கான கலெக்ஷன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி சாரீஸ் இதெல்லாம் பியோர் காதி, செம்மையா இருக்கும் ஃபேப்ரிக். இல்லை டிசைன்ஸ் பாருங்க, இந்த மாதிரி ஐட்டம்லாம் இன்னும் யார் போட்டிருக்காங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ இந்த ஐட்டம்ஸ்லாம் நான் உங்களுக்கு நான் பண்ணி தரேன். ஸோ நீங்க வந்து ஒரே ஒரு பீஸ் எனக்கு நல்லா இருக்கு நான் வாங்கிக்கிறேன்னு சொன்னீங்கனாலும் நீங்க பண்ணுங்க. அண்ட் ரீசெல்லர், அஃப்கோர்ஸ் நான் வாங்கி வரவங்களுக்கு ரீசேல் பண்றேன் அப்படின்னு சொன்னீங்கனாலும் உங்களோட அட்ரஸ் போட்டுட்டு ஃப்ரம் அட்ரஸ் போட்டு நீங்களே சேல் பண்றப்போ அவங்களுக்கு நான் அனுப்பிச்சு விட்டுருவேன். ஸோ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் சாரி அவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க. இதெல்லாம் ஜரி தான். அண்ட் ஃபேப்ரிக் வந்து காட்டன் அவ்வளோ சாஃப்ட்டுங்க.
இந்த காட்டன்லாம் பியூர் காட்டன், காதி பை காதின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப சாஃப்டானது. அண்ட் இந்த பிரிண்ட்டுக்கெல்லாம் பக்கா கேரண்டி. இந்த பிரிண்ட் எல்லாம் உங்களுக்கு சுத்தமா போகாது, அந்த அளவுக்கு இது இருக்கும். ஸோ இந்த ஒயிட்லயே உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இது இருக்கு. அடுத்து இந்த மாதிரி ஒரு டிசைன், இதோட பல்லு. அந்த ஒயிட்ல மட்டும் நான் சொல்றேன். ஸோ நான் போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தேன்னா யூனிக் நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன். ரெகுலர் ஐட்டம் போறது அதையும் பர்ச்சேஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி யூனிக்கா வர்ற ஐட்டம்ஸ் எல்லாம் இதையும் நான் நிறைய பர்ச்சேஸ் பண்ணிட்டு வருவேன். ஸோ இந்த சாரியும் பாருங்க, இது முந்தி அண்ட் இது ஃபுல்லா பாடி ஒர்க்ல வரும். இது எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க. ஸோ பேர்ட்ஸோட வர்றது இப்படி வரும். ஸோ ஒயிட்ல மட்டும் காமிக்கிறேன். என்கிட்ட ஒயிட் பேஸ்ல இருக்கிறது மட்டும், அதுலயே எவ்வளோ கலெக்ஷன்ஸ் பார்த்துக்கோங்க. வெளியில இது எனக்கு தெரிஞ்சு வந்து வெளியில யார்ட்டையும் வரல இந்த சாரீஸ்லாம். இதெல்லாம் வேர் பண்ண ஒயிட் சாரீஸ் ஒரு சில பேர் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் கிறிஸ்டியன்ஸ் அவங்க வந்து அந்த ஃபங்க்ஷன்ஸ்க்கு நிறைய கேட்பாங்க இந்த சாரீ. ஸோ ஃபங்க்ஷன் பார்ட்டி வேர் பண்ணிட்டு போறப்ப இதெல்லாம் செம்மையா இருக்குங்க. ஸோ ஒயிட்ல மட்டும் நான் இவ்வளோ கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இது ஒரு மாடல், ஃபேப்ரிக் எல்லாமே சேம் தான் உங்களுக்கு. சரி, இது ஒரு டிசைன். ஸோ பல்லு பாடி ரெண்டுமே நான் உங்களுக்கு காமிச்சிட்டேன். அண்ட் இந்த ஒரு மாடல். இன்னொன்னுங்க ஒரு விஷயம், நான் வந்து ஆக்சுவலாக வந்து எடிட்டிங் எனக்கு ஆள் கிடையாது. நான் எடிட் பண்ணி போடல, லைவாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு எடுத்து போடுறேன். அந்த ரியலாக அது எப்படி இருக்குமோ அந்த இமேஜஸ் நான் உங்களுக்கு நான் எடுத்து போடுறேன். அதனால இந்த சாரீஸ் வந்து என்னால் ரொம்ப ஹைப் கொடுத்து செம்மையாக எடிட்டிங் பண்ணியெல்லாம் போட முடியும். பட் நான் அது போடலை, எடிட் பண்ணாமல் நான் ரியலாக எப்படி இருக்குமோ அதான் எடுத்து நான் அப்லோட் பண்ணுறேங்க. ஸோ இதில் என்ன தெரியுதோ அந்த விஷயம் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் இதை விட நான் மார்க் மை வேர்ட், இதில் நீங்கள் பார்க்குறத விட டேரெக்டாக நீங்கள் சாரீ வாங்குறப்ப இன்னும் கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். ஏன்னா கேமரா குவாலிட்டி அதெல்லாம் இருக்கு இல்லையா, லைட்டிங், அது ஃபோக்கஸ் எடிட்டிங் எல்லாம் இருக்குது. அந்த எந்த ஒரு விஷயமும் என்கிட்ட இல்லை. ஸோ நான் உங்களுக்கு லைவாக இதை நான் காமிக்கிறேன். ஸோ ஒயிட்டில் மட்டும் என்கிட்ட இத்தனை கலெக்ஷன்ஸ் இருக்குனால் மற்ற எல்லா சாரீஸும் எப்படி இருக்கும்னு பாருங்கள். இன்கேஸ் நீங்கள் புதுசாக ஒரு சாரீ பார்க்குறீங்க, ஆனால் இந்த மாதிரி இருக்குன்னா இது நல்லா இருக்கும் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, நான் இங்கே உட்காந்துட்டு ஆர்டர் போட்டு கொடுக்க மாட்டேன். நான் தான் மார்க்கெட் போகிறேன்ல, மார்க்கெட் போயிட்டு வந்து உங்களுக்கு நான் கண்டிப்பாக அதை நான் பர்ச்சேஸ் பண்ணி கொடுப்பேங்க. ஸோ ஒயிட்டில் மட்டும் எனக்கு இத்தனை வெரைட்டிஸ் இதில் மட்டும் நான் வச்சிருக்கேன். இதெல்லாம் ஃபிஷ் தான், ஃபிஷ் காதி தான். இதுலேயும் இந்த ஜாரிலாம் வந்துடுது. நான் காமிச்ச எல்லா விஷயத்துலையும் இந்த ஜாரி வந்துடுது. பார்டர் அண்ட் ஒயிட்டு. இதை இமேஜின் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம அதை வேர் பண்ணி பார்த்தோம்னா இது என்ன ரேஞ்சில் சூப்பராக இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ ஒயிட்டில் மட்டும் நான் கிட்டத்தட்ட உங்கள்கிட்ட ஒரு 7-8 டிசைன்ஸ்க்கு மேலே காமிச்சிட்டேன். இதெல்லாம் அந்த லீஃப் தான். ஸோ இப்போ கருவேப்பிலை ட்ரெண்டிங்காக போகுது, கருவேப்பிலை சாரீஸ் எடுத்து கொடுக்க சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இந்த லீஃப் பார்க்குறதுக்கு கருவேப்பிலை மாதிரி இருந்துச்சுன்னா இது கருவேப்பிலை சாரி தான் அஃப்கோர்ஸ். ஸோ இந்த பல்லுல மட்டும் உங்களுக்கு இந்த மாதிரி லைன் வந்துடுது, ஜரி இந்த மாதிரி கொடுத்துட்றாங்க. பாடி ஃபுல்லாக வரும் இந்த ஒர்க். இந்த எம்ப்ராய்டரின்றது உங்களுக்கு பாடி ஃபுல்லாகவுமே வரும். ஸோ இதுவும் ஒயிட்டு. இதுக்கு மேலே யூனிக்காக ஐட்டம் சன்ஃப்ளவர் நம்ம நிறையா பார்க்குறோம். சன்ஃப்ளவரில் உங்களுக்கு நார்மல் பிரிண்ட் வரும். இது வந்து உங்களுக்கு செமிலினனில் நான் சன்ஃப்ளவர் தர்றேன்னா, இதுவும் அதே ஜரி ஒர்க் தான். செமிலினன் பார்த்துக்கோங்க. பியூர் லினன்லாம் கிடையாது, செமிலினன் தான். இதில் வந்து இந்த பிரிண்ட் சூப்பராக இருக்கும். இந்த பிரிண்டெல்லாம் உங்களுக்கு போகவே போகாது, செம்மையாக இருக்கும். ஸோ ரேட்டு கூட இருக்க சாரீஸில் போடுறப்போ அவங்களோட அந்த பிரிண்டோட இதுக்கும் வந்து கொஞ்சம் காஸ்ட் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செலவு பண்ணி சூப்பராக வாங்குவாங்க. அண்ட் ஒன் மோர், நான் நிறைய பேர்ட்டு இன்னும் நான் பேசிட்டேன். என்கிட்ட பேசி எனக்கு ப்ரொடக்ஷன் பண்ணி கொடுக்குற மக்கள் எல்லாம் ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சு. எனக்கு இன்னும் நான் 5-10 கூட தரேன். நான் சொன்னாப்பில் வந்து குவாலிட்டிக்கு வந்து நம்ம 50-100 நிறைய காசு செலவு பண்ண வேணாம், 20 ரூபா 30 ரூபாலே முடிக்கலாம். ஸோ அவ்வளோதான் குவாலிட்டிக்கும் நான் குவாலிட்டிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் இருக்கும். அவங்கள்ட்ட நான் பேசிட்டேன். எனக்கு அதை நான் இருக்க காசு நான் கொடுத்துட்றேன், எவ்வளோ காசுனாலும் கொடுத்துட்றேன்னு நம்ம சொல்லலை. அப்படி சொல்லிட்டோன்னா எங்கே போனோம்னாலும் எக்ஸ்ட்ரா காசு தான் வாங்க பார்ப்பாங்க. ஸோ நான் பேசுகிறப்ப 10-20, ஏன்னா அவ்வளோதான் இருக்கும் குவாலிட்டிக்கு. ஒரு 10-20 கூட போயிட்டாலும் நான் எனக்கு சேலையோட குவாலிட்டி பெஸ்ட்டாக சூப்பராக பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னா, ஓகே பாய் நான் கண்டிப்பாக பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க வியூவர்ஸ் எல்லாம். ஸோ இதுதான் இந்த மாதிரி ஐட்டம் பாருங்க. ஸோ இந்த ஐட்டம்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியல, நம்ம ஒரு சைடு ஆக்சுவலாக இது வந்து எனக்கு லாஸ்ட் டைம் நான் வாங்கிட்டு வந்தது எனக்கு போயிடுச்சு, அது முடிச்சுட்டு இப்போ ரீசெண்டாக வந்து எனக்கு வந்து நம்மளுக்கு மேனுஃபேக்சர் கொடுத்தவரை அந்த எம்ப்ராய்டரி ஒர்க், அந்த ஒர்க்கை நான் காமிக்கிறேன். லாஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருந்தேன். அதை நேற்று தான் எனக்கு ரம்ஜான் அன்னைக்கு எனக்கு வந்திருந்தது, அதை வாங்கி வச்சிட்டேன். இந்த சாரீ எல்லாம் பாருங்க எவ்வளோ செம்மையா இருக்குன்னு சொல்லிட்டு, ஃபேப்ரிக் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி, அவ்வளோ அருமையான ஃபேப்ரிக், இதெல்லாம் சூப்பராக இருக்கும் ஃபேப்ரிக். ஸோ சாரீ இங்கே பாருங்க, இது ஃபுல்லாக பாடிங்க. ஸோ வேர் இப்போ பார்த்துக்கோங்க, அது ஹைட்டு, அது ஆக்சுவலாக இதெல்லாம் ப்ளவுஸோட தான் வரும். ஸோ செம்மையாக இருக்கும். இது பல்லு எவ்வளோ செம்மையாக இருக்குது பாருங்க. ஸோ இதெல்லாம் பக்கா பொட்டிக் ஐட்டம்ஸ். இது நான் யார்ட்டையுமே இருக்காது, என் கடையில் மட்டும்தான் இருக்கும். என்கிட்ட இருக்கவங்கலாம் கொஞ்சம்
ரிச்சா வருவாங்க, அவங்க எதிர்பார்க்கறது தான் யூனிக் குவாலிட்டி, யூனிக்கா ஏதாவது வேணும், யாரும் உடுத்தாத ஐட்டம் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்களா, அவங்களுக்கு நீங்க கொடுக்குறீங்கன்னா இந்த மாதிரி சாரீஸ்லாம் கொடுங்க. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் பொட்டிக் ஐட்டம்ஸ் தான் இது. அண்ட் இந்த சாரி இப்போ நான் காமிக்கிறேன்ல, இதுக்கப்புறம் நம்ம ஊர்ல நிறைய பார்ப்பீங்க. ஆனா இதெல்லாம் வந்து நம்ம தேடி கண்டுபிடிச்ச ஆள், யதார்த்தமா உட்காந்து யதார்த்தமா வாங்குற ஆள்கிட்ட கிடையாது. இதுக்கெல்லாம் நிறைய எஃபர்ட் போட்டேன். இந்த சாரி பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கும். ஆக்சுவலா இது வந்து மெருங்க, டார்க் மெருங்க, அந்த மாதிரி சாரி. பிளாக் கூட கிடையாது, பிளாக்லயும் இருந்துச்சு, அந்த சாரிலாம் போயிடுச்சு. இந்த சாரிலாம் இப்போ ரீஸ்டாக் பண்ணதான், அந்த பிளாக்லாம் வந்து இப்போ மறுபடியும் நம்மளுக்கு பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த சாரி இப்படி வரும். இந்த மேல இது எல்லாமே டிஷ்யூ தான், இதுதான் ஜரி தான். அவ்வளவு சூப்பரா இருக்கும் ஃபேப்ரிக், இவ்வளோ அருமையா இருக்கும். இங்க பாருங்க. ஸோ இது பல்லு, பல்லு இந்த மாதிரி வந்துடும். இதுதான் பல்லு உங்களுக்கு. இது கீழே வந்துடும், இந்த இதெல்லாம் ஹாஃப் மாதிரி வந்துடும் உங்களுக்கு. ஹாஃப் சாரீஸ் ஃபுல்லா உங்களுக்கு அந்த ஜரி வந்துடுது, ஜரி பார்டர். அண்ட் மேலே வர்றது இந்த மாதிரி இருக்கு. அருமையான கலர், இதெல்லாம் செம்மையா இருக்கும். இந்த கலர் ஒன்று. அண்ட் இதுலேயே வந்து இந்த டிஷ்யூ, லினன் டிஷ்யூன்னு சொல்லுவாங்க. டிஷ்யூலேயே நம்மளுக்கு காதில இருந்து நிறைய கிடைக்குது இல்லையா, ராகா டிஷ்யூவா இருக்கட்டும், சாஃப்ட் டிஷ்யூவா இருக்கட்டும். இது வந்து லினன் டிஷ்யூன்னு சொல்லுவாங்க. நான் சொன்னாப்ல இதுக்கப்புறம் வேணா நம்ம வீடியோ போட்டதுக்கு அப்புறம் நிறைய பேர் வாங்கலாம் வைக்கலாம். பட் நான் சொல்றேன், நீங்க தமிழ்நாட்டில் யார்கிட்ட வேணாலும் கேட்டுக்கோங்க ரேட்டு. நான் உங்களுக்கு ஹோல்சேலும் பண்றேன். ஹோல்சேலும் என் மக்களுக்கு தெரியும், இருக்கிறதுலே நான் சீப்பான ரேட்ல ஹோல்சேல் பண்ணி அதையும் நான் ஃப்ரீ ஷிப்பிங்ல நிறைய நான் பண்ணி கொடுக்குறேன். அதனால இது மட்டும் கிடையாது, வாரணாசி ஐட்டம்ஸ், இந்த மாதிரி ஜோ சாரீஸ், இதுவுமே நீங்க பல்க் ஆர்டர் எடுங்க. நான் ஸ்டூடெண்ட், காலேஜ் ஸ்டூடெண்ட், நான் டீச்சர்ஸ், நாங்கள் வந்து நிறைய பல்க் ஆர்டர் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படி போட்டிங்கன்னா அதுவுமே வந்து என்னால் சூப்பரான ரேட்டு ஹோல்சேல் ரேட்லேயே கொடுக்குறேன். அது இந்த ஜோ சாரீஸ் இதெல்லாம் ரெகுலருங்க. எப்பயுமே என்கிட்ட மினிமம் 200-300 பீசஸ் மேலே என்கிட்ட ஸ்டாக் இருக்கும். இது நீட்டா அம்பானி சாரீஸ், இது நீட்டா அம்பானி சாரியாக இருக்கட்டும். அண்ட் நயன்தாரா இப்போ வர்ற ட்ரெண்டிங்காக வர்றது. அப்புறம் ரீசெண்டாக அவங்க பேர், அந்த ஆக்ட்ரஸ் பேர் எனக்கு தெரியல, அது ஒரு சாரீ வருதுங்க. அந்த சாரீஸ் இப்போ தான் நான் ஆர்டர் போட்டிருக்கேன். போட்டு இன்னொரு 4 நாளில் வந்துடும். அதுவும் நான் உங்களுக்கு ஒரு வீடியோ பண்ணுறேன். ஸோ அண்ணா, நான் காலேஜ் ஃபங்க்ஷன் என்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் நாங்கள் மொத்தமாக ஆர்டர் பண்ணுறோம், குரூப் ஆர்டர் பண்ணுறோம், ஜோ சாரீஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கனாலும் அந்த சாரியும் உங்களுக்கு ரொம்ப சீப்பான ரேட்டில், சீப்பான ரேட்னா என்னங்க, ஹோல்சேல் ரேட் நான் பண்ணி தரேன். ஸோ ஜோ சாரீஸில் வந்து நிறைய கலர்ஸ் வந்துச்சு. இதில் வந்து அதில் ஒன் ஆஃப் த கலர்ஸ் இந்த சாரீ ஃபுல்லாக பிங்க்குங்க. இது பிங்க் சாரீ. அண்ட் அந்த பிளவுஸ் பீஸும் உங்களுக்கு பிங்க் கலர்லேயே வந்துடுது. செம்மையாக இருக்குது. பிங்க்கு வித் கோல்டன் ஷேட், செம்மையான சாரீ. ஸோ இந்த மாதிரி சாரீஸ்லாம் இது வாரணாசி. இது போக வாரணாசிலேயே வந்து நம்மளுக்கு பனாரசியில் வந்து இன்னும் நிறைய சாரீஸ் வருது. அங்கே நிறைய ஜோ சாரீஸ் எல்லா கலர்ஸும் நான் போட்டுட்டேன். புது ட்ரெண்டில் வர்றது, புதுசாக வர்றது எல்லா சாரீஸும் எல்லாம் போட்டிருக்கிறேன். இந்த ஆக்ட்ரஸ் நேம் சாய் பல்லவி, ஐ ரிமெம்பர். அவங்களோட சாரீ ஒன்று செம்மையாக ஒரு பிங்க் கலரில் செம்ம சாரீ இருந்தது. ஸோ அதெல்லாம் ஆர்டர் போட்டேன்னா அந்த சாரீஸும் வருது. ஸோ பல்காக நீங்கள் குரூப்பாக போடுறீங்கன்னா ட்ரஸ்ட் மீ, நான் மொத்தமாக ஹோல்சேலுக்குன்னு பர்ச்சேஸ் பண்ணுறப்ப 200, 300, 500 பீசஸ்ன்னு சொல்லிட்டு போடுவேன். ஸோ 10 பீஸ் 20 பீஸ் எடுத்தாலே நம்ம கடைக்குன்னு கேட்குறப்ப அவங்க கம்மி பண்ணி தர்றது உங்களுக்கு தெரியும். நான் இத்தனை பீசஸ் எடுக்கிறப்ப அஃப்கோர்ஸ் அவங்க ஒரு டைம் என்கிட்ட ரேட்டு கூட சொல்லிட்டாங்கன்னா நெக்ஸ்ட் டைம் அவங்கள்ட்ட வாங்க மாட்டேன்னு அவங்கள்ட்ட இனிஷியலாகவே நான் சொல்லிடுவேன். அதனால மார்க்கெட்டில் தி பெஸ்ட் ரேட் எனக்கு கொடுப்பாங்க. இன்கேஸ் சாரீ கூட இருக்க ரேட் இருக்குன்னா அதில் ஆக்சுவலாக டபுள் ஜெரி வரும். டபுள் ஜெரி வர்றப்போ சாரீ செம்ம சூப்பராக இருக்கும், குவாலிட்டி இருக்கும். ஸோ அந்த மாதிரி சாரீஸ் அதுதான் வரும். அதில் நான் சொன்னாப்புல வந்து உங்களுக்கு 20% மட்டும் தான் நான் வச்சு உங்கள்கிட்ட வாங்குவேன். விச் இன்க்ளூட்ஸ் ஜிஎஸ்டி, என்னோட டிரான்ஸ்போர்ட்டேஷன், உங்களோட ஃப்ரீ ஷிப்பிங், இது எல்லாம் சேர்த்துமே நான் 20% தான் நான் சொல்கிறேன். இந்த 20%குள்ளே எல்லாமே வந்துடுது. ஸோ நான் மொத்தமாக பர்ச்சேஸ் பண்ணுறேன்னா என்னால் சொல்லலாம், ஜோ சாரிலாம் வந்து 700க்குள்ளேயே நீங்கள் நிறையா பண்ணுறீங்க, சூப்பராக பண்ணுறீங்க, நிறையா வாங்குறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த ஒரு ரேட்டு மட்டும் நான் சொல்லிடுறேன். 700க்குள்ளேயே என்னால் ஃப்ரீ ஷிப்பிங்கில் உங்களுக்கு நான் கண்டிப்பாக பண்ணித்தர முடியும். பட் நீங்கள் எடுக்கிற நம்பர்ஸை பொறுத்து. ஸோ இந்த சாரீ ஒன்றுங்க, டிஷ்யூவில் நான் சொன்னேன் இல்லையா, டிஷ்யூலே லினன்னு சொல்லுவாங்க. இங்கே பாருங்கள், இந்த சாரீ எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்கள். எனக்கு இதெல்லாம் ரீ ஆர்டர் வந்துச்சு. இந்த இது மறுபடியும் நான் ஆர்டர் போட்டிருக்கேன். இந்த சாரீ அண்ட் இதோட பல்லு உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இந்த சாரீ இந்த டிஷ்யூவோட உங்களுக்கு இந்த மாதிரி வருங்க. டிஷ்யூ லினன் டிஷ்யூன்னு சொல்லுவாங்க. ராகா டிஷ்யூ கிடையாது, அண்ட் சாஃப்ட் டிஷ்யூ கிடையாது, பேசிக் ரேஞ்ச் டிஷ்யூ கிடையாது. இது லினன் டிஷ்யூ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஃபேப்ரிக் சூப்பராக இருக்கும், செம்மையாக இருக்கும். எனக்கு டிஷ்யூவாகவும் வேணும், லினன் அந்த மாதிரி காட்டனாகவும் வேணும் அப்படின்னு சொல்கிறப்ப நீங்கள் இந்த மாதிரி வேர் பண்ணி பாருங்கள். செம்ம கிராண்டாக சூப்பராக இருக்கும், செம்ம லுக்கு. ஸோ இதுலேயும் அந்த கலர் சார்ட்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கலர்ஸ் எல்லாம் வருங்க. இது ஃபுல்லாக பாடி கலர், இது பல்லுவோட கலர், இது ஒன்று. அண்ட் இந்த டிசைன் இது மல்டி கலர்ஸில் வர்றதுங்க. இதெல்லாம் செம்மையாக இருக்கும். ஃபேப்ரிக் சூப்பர் ஃபேப்ரிக். இது ஃபேப்ரிக் சூப்பராக இருக்கும். அண்ட் டிசைனும் செம்ம டிசைன். இது எவ்வளோ யூனிக்காக இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க. இந்த மாதிரி இருக்கும் சாரி, அவ்வளோ அருமையாக இருக்கும் அந்த சாரி. அந்த முன்னாடி வர அதோட குஞ்சமாக இருக்கட்டும், அண்ட் பல்லு, கீழே பார்டரு எல்லாமே வந்து அவ்வளோ யூனிக்காக இருக்கும். ஸோ இது எல்லாமே யூனிக் ஐட்டம் தான். யூனிக் மட்டும் விரும்புகிறவங்க
தயவு செஞ்சு காண்டாக்ட் பண்ணுங்க, உங்களுக்கு நான் பெஸ்ட்டாக பண்ணித்தரேன். மார்க்கெட்டில் அலைஞ்சு தேடி யாருக்கும் கிடைக்காத ஒரு சில விஷயங்கள் உங்களுக்காக நான் பண்ணித்தரேன். ஸோ இதெல்லாம் எனக்கு ரீசேல் அப்படின்னு பார்க்குறப்ப இதெல்லாம் செம்ம ரேட்டு காசு பார்க்கலாம். ஏன்னா நம்ம மக்கள் சாதாரணமாகவே 3 மடங்கு வச்சு காசு பார்க்குறாங்க. நான் ஒன்றும் இல்லை, ஒவ்வொரு பீசஸ்க்கும் சும்மா ஒரு 100 ரூபாய் அந்த ரேஞ்ச் வச்சு பார்த்தாலே நான் செம்மையாக சேல் பண்ணலாம். இது இந்த மாதிரி யூனிக்காக கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா யோசிச்சு பாருங்களேன். வித்தியாசமான ஒரு இது அண்ட் ப்ராடக்ட்டும் சூப்பராக இருக்கும், டிசைனும் சூப்பராக இருக்கும், யார்ட்டையும் இல்லாத ஒரு டிசைன். ஸோ இந்த மாதிரி ஒரு டிசைனு. ஸோ இது ஒரு டிசைன், ஆசம் டிசைன், நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும், செம்மையாக இருக்கும். பார்ட்டி ஃபங்க்ஷன்ஸ் நம்ம போட்டு போனோம்னா செம்மையாக இருக்குங்க, அவ்வளோ நீட்டாக இருக்கும். ஸோ இது ஒன்று அண்ட் இந்த கலர் ஒன்று. இந்த கலரும் அந்த கனகாம்பர கலர் சொல்கிறோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஒரு கலர் பேட்டர்ன் தான். இது பாடி, இது பல்லு, இது கீழே வர்றது ஹாஃப்க்கு மேலே வர்ற நம்மளுக்கு அந்த ஜரி பார்டர் இருக்கு இல்லையா, அவ்வளோ பெரிய பார்டர்னா இது ஆக்சுவலாக ஹாஃபில் வர்ற சாரி மாதிரி இருக்கும். ஹாஃப் இதாக இருக்கும், ஹாஃப் அந்த கலராக இருக்கும். இதாக இருக்கட்டும். அண்ட் இதில் வர்ற ஒன் மோர் கலர், இந்த கலர். ஸோ பிங்க்லாம் சூப்பராக இருக்கும். இந்த பிங்க்கு பார்த்துக்கோங்க. இந்த சாரி வந்து எத்தனை பேர் இப்போ வரைக்கும் தமிழ்நாட்டில் நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்றதை அதையும் சர்ச் பண்ணி பாருங்க. அண்ட் இந்த கலர் மெரூன் கலர் எவ்வளோ செம்மையாக இருக்குது பாருங்க, எவ்வளோ கிராண்டாக இருக்குது அண்ட் எவ்வளோ செம்மையாக இருக்குது சாரி ஃபுல். ஸோ இந்த மெரூன் கலர் சாரி, இது மெரூன் தான், உங்களுக்கு கிளாரிட்டி எப்படி தெரியுதுன்னு தெரியல. ஸோ இந்த மாதிரி இது பல்லு இந்த மாதிரி இருக்கு, ஹாஃப் சாரி வந்து அந்த பார்டர் வந்துட்டு மேலே ஹாஃப் இது. ஸோ இதுதான் அந்த சாரி, ஹேண்ட் ஒர்க் சாரி, இது எல்லாமே ஹேண்ட் ஒர்க் தான் இந்த சாரி. இது சூப்பராக இருக்கும், இந்த புட்டா எல்லாமே உங்களுக்கு ஹேண்ட் ஒர்க்கு, அவ்வளோ சாஃப்ட் சாரி பாருங்க, இவ்வளோ சாஃப்டாக இருக்கும் ஃபேப்ரிக். அண்ட் இந்த சாரி இது போக உங்களுக்கு அந்த ஹேண்ட் பிரிண்ட் சாரி, ஹேண்ட் பிரிண்ட்ல இது ரேட்டு கம்மியில் வர்றது. என்னோட மக்களுக்கு தெரியும் நான் என்ன ரேட்டு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு. ஸோ இது எல்லாமே ஹேண்ட் பிரிண்ட் தான் இந்த சாரி. ஸோ நெக்ஸ்ட் ஸ்லாட் இப்போ நான் முடிஞ்சிருச்சுங்க, அடுத்த ஸ்லாட் நான் கிளம்புறேன். கிளம்புறப்ப இன்னும் உங்களுக்கு ஸ்பெஷலாக சூப்பராக, ஏன்னா இதெல்லாம் சீசன் நம்மளுக்கு சம்மர் காதி சீசன், இப்போ அங்கே சம்மர் சீசன் நல்ல மார்க்கெட்டு. ஸோ இது இந்த ஒரு ஐட்டம். அப்புறம் அந்த பேசிக் மாடல்ஸ்லாம் உங்களுக்கு லைட்டாக நான் காமிச்சிடுறேன். இந்த மாதிரி சாரீஸ், அந்த ஹாஃப் சாரீஸ் வரும் பார்த்தீங்களா, ஹாஃப் டிசைன், பல்லு மட்டும் வேறு வேறு கலர்ஸ், இந்த மாதிரி சாரி. அண்ட் இந்த மாதிரி சாரி இது ஆக்சுவலாக டிஷ்யூ அந்த இப்போ காமிச்சோம் இல்லையா, காட்டன் இல்லையா, அதுலேயே வந்து உங்களுக்கு இந்த ஸ்ட்ரைப்ஸ் வந்துடுது. ஸ்ட்ரைப்ஸ் வந்து இந்த சாரி எவ்வளோ செம்மையாக இருக்கு பாருங்க. இது ஆக்சுவலாக என்கிட்ட இருக்குது 2 பீஸ் தான், சாம்பிளுக்காக தான் நான் அதே காமிக்கிறேன். மொத்தமாக அவங்ககிட்ட இருந்ததுலாம் போட்டேன். இதெல்லாம் நான் 1 ஹவரில் விற்று முடிஞ்சது. இந்த சாரீஸ்லாம் எனக்கு கம்ப்ளீட்டாக நான் காமிச்ச என்னோட ரீசேலர்ஸ் ஹோல்சேலர்ஸ்க்கே நான் வீடியோ காலில் காமிக்கிறப்போ 1 ஹவரில் இது எல்லாமே சேல் ஆகி முடிஞ்சிட்டுது. இது சும்மா சாம்பிளுக்காக நான் வச்சிருக்கேன், 2 பீசஸ் மட்டும்தான் இருக்குது. இந்த சாரி பாருங்க, ஏன்னா நான் கொடுக்குற ரேட்டும் அப்படிங்க, அந்த ரேட்டில் கொடுக்குறப்ப சட்னு அதை எடுத்துடுறாங்க. ஸோ இந்த சாரி ஒன்று, அதில் கலர் பாருங்க, இது சில்வர் கலர், இந்த கிரே கலர் சொல்கிறோம் இல்லையா, கிரேல வர்றது இந்த மாதிரி இருக்கும் இது. அது போக அந்த சைடு உங்களுக்கு அந்த க்ரஷ் டிஷ்யூ இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வச்சிருக்கேன். க்ரஷ்லாம் வந்து இப்போ உங்களுக்கு வாரணாசியில் கூட அந்த ரேட்டு கிடைக்காது, அந்த ரேட்டுக்கு நான் உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்லேயே நான் பண்ணி தர்றேன். அது ஜோ சாரீஸ் அது இருக்குது. அண்ட் பேசிக் ரேஞ்சஸில் இருக்குதுங்க இந்த மாதிரி இருக்க சாரீஸ். இந்த பிரிண்ட்டுக்குலாம் இப்போ ஒவ்வொரு பிரிண்ட்டுக்கும் நான் 20 rupees எக்ஸ்ட்ரா செலவு பண்ணியிருக்கேன். இதெல்லாம் ரீஸ்டாக் பண்ணியிருக்கேன், ரீஸ்டாக் பண்ணிட்டேன். இந்த மாதிரி சாரீஸ் அண்ட் இந்த சாரீஸ் தான் நான் உங்கள்கிட்ட சொன்னது, இந்த எம்ப்ராய்டரி சொல்லியிருக்கோம் இல்லையா, இன்னும் ஒருத்தட்ட எக்ஸ்ட்ரா பேசி ஒரு 20 ரூபாய் கூட சொல்லியிருக்காரு. அவர்கிட்ட இன்னும் கொஞ்சம் பெஸ்ட் குவாலிட்டியில், இதே குவாலிட்டி சூப்பராக இருக்கும். எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க, இந்த அளவுக்கு சூப்பராக இருக்கு. ஸோ இதை விட இன்னும் கொஞ்சம் நான் குவாலிட்டியாக கேட்டிருக்கேன். இதை விட குவாலிட்டின்னு கேட்டால் என்னங்க, நான் இன்னும் வந்து 50-100 கூட கேட்டுருவேன் நினைக்காதீங்க. மிஞ்சி மிஞ்சி போனால் 20 ரூபா தான் எக்ஸ்ட்ரா வரும். ஸோ இதெல்லாம் பேசிக் ரேஞ்சு சாரி. அண்ட் இன்னைக்கு நம்மளுக்கு வந்த சாரீஸ் அதையும் நான் காமிக்கிறேன். அந்த டிசைன்ஸ் பார்க்குறப்ப நிறைய வருங்க, லேபிகாக் டிசைன் இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் ஃபுல்லாக வரும் இல்லையா. இது நம்ம அந்த ஹேண்ட் பிரிண்ட் சாரி, இந்த மாதிரி சாரீஸு. அண்ட் வார்லி பிரிண்ட்டில் 2 கேட்டகரி வரும். இது வந்து கொஞ்சம் மிக்சிங் இருக்கும், பட் பிரிண்ட் எல்லாம் சூப்பராக இருக்கும். இது ரேட்டு கம்மியில் வரும், இதை விட கம்மியான ரேட்டு ஒன்று வரும், பட் அதெல்லாம் நான் போடவே மாட்டேன், எடுக்க மாட்டேன். ஸோ இது வந்து காட்டனில் தான் வரும் ஃபுல்லாக. இந்த வார்லி பிரிண்ட் போட்டு தர்றாங்க, அந்த வார்லி ட்ரைப் அவங்களோட ஆர்ட் தான் அது எல்லாமே. வார்லியை பற்றி நான் நிறையா சொல்லியிருக்கேன், இது என்ன மாதிரின்னு சொல்லிட்டு. ஸோ ஒவ்வொரு சாரீஸ்லேயும் ஒரு பிக்சர்ஸ் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது வந்து ஆக்சுவலாக வந்து ஏதாவது ஒரு ட்ரைப்ஸோட அந்த ஆர்ட்டை தான் எடுத்து அவங்க எல்லாம் நிறைய டிசைன்ஸ் போடுவாங்க. இது எல்லாமே நம்மளோட வாரணாசி ஐட்டம்ஸ். இன்கேஸ் நீங்கள் குரூப் சாரீஸ் எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னால், இது நயன்தாரா வேர் பண்ண சாரி, அண்ட் இது நயன்தாரா அண்ட் அதித்தி சங்கர் அவங்க வேர் பண்ண சாரி. இதெல்லாம் சாம்பிளுக்காக வெஸ்ட் பெங்காலில் இன்னொரு இடத்துல நான் மல்மல் காட்டன் வாங்கியிருந்தேன். இது குவாலிட்டி செம்ம குவாலிட்டி. நான் காமனாக போய் எடுக்கிற இடத்துல, நார்மலாக எடுக்கிற இடத்துல, எப்பயும் எடுக்கிற இடத்துல நான் இது வாங்கலை. மல்மல் காட்டனை கூட இந்த மல்மல் காட்டன் இன்னும் குவாலிட்டி கூட ரேட்டு கூட.
இவங்களாம் கேரண்டி தர்றாங்க. என்னோட கலர் சாயம் போச்சுன்னா நீ சாரியை கொண்டு வந்து தயவு செஞ்சு கொடுத்து வந்து வேற சாரி வாங்கி அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு கேரண்டி சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ அவர்கிட்ட நான் சாம்பிளுக்காக கொஞ்சம் வாங்கினேன். அப்கோர்ஸ் கொஞ்சம் ரேட்டு கூட தான். அவர்கிட்ட வாங்கின சாரீஸ்ல இதெல்லாம் சாம்பிளுக்காக நான் வாங்கினது. அண்ட் இந்த சாரி வந்து எனக்கு சாம்பிளுக்காக கரெக்டாக வாங்கினது. ஏன்னா எடுத்தவொன்னே நான் அவங்கள்ட்ட 100-200 பீஸும் போட்டு இன்கேஸ் சொதப்பிச்சு நம்மளுக்கு செட் ஆகல, சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னு சொன்னால் நம்மளால வாங்க முடியாது இல்லையா. ஐ மீன் வேஸ்ட் ஆயிரும் ப்ராடக்ட். அதுக்காக வாங்கினது. இது வார்லி பிரிண்ட்ல போட்டிருக்காங்க. இதெல்லாம் கேரண்டி தர்றாரு. நான் 35 வருஷம் பிசினஸ்ல இருக்கேன், நான் தறி ஓட்டிட்டு இருக்கேன்னு சொல்லி. இதெல்லாம் வந்து மல்மல் காட்டன்லேயே செம்மையான ஃபேப்ரிக். இது அவங்க இந்த பிளவுஸ் பீஸோட தர்றாங்க. இதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த சேலையோட லென்த் வந்து 5.3 to 5.4 வரைக்கும் தாராளமாக இது இருக்குங்க. ஸோ பிளவுஸ் பீஸ் வந்து 1 மீட்டர் அப்படின்றாரு. பட் நான் அளந்து பார்த்தப்போ அது கிட்டத்தட்ட 1.2 வரைக்கும் இருந்தது. ஸோ ஒரு இதில் கூட மேபி அப்படி இருந்திருக்கலாம். பட் இது வந்து எனக்கு 1.2 இருந்தது. நான் அளந்தே காமிக்கிறேன் பாருங்க. இது ஆக்சுவலாக நான் நோட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த இடத்துல எனக்கு 1 மீட்டர்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சாரீஸ்லாம் வந்துச்சுனாலும் நான் செக் பண்ணி பார்த்துக்கிறேன். ஸோ இது அவங்களுக்கு கொடுத்துருக்க பிளவுஸ். இது நான் இங்கேருந்து ஆரம்பிச்சிங்க பார்த்துக்கோங்க. நான் ஆக்சுவலாக என்னோட இதுக்காக நான் நோட் பண்ணி வச்சுக்கிறேன். இங்கே 1 மீட்டர் இருக்கு, ஓகேங்களா. ஸோ நான் இங்கே ஸ்டார்ட் பண்ணி இங்கே வைக்கிறப்ப இங்கே பாருங்க 1 மீட்டருக்கு மேலேயே இருக்கு. இது வரைக்கும் 1 மீட்டர். ஸோ இது எனக்கு தெரிஞ்சு தாராளமாக கிட்டத்தட்ட 10-15 1.15 அந்த சென்டிமீட்டர்ஸ் அவ்வளோ இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஷர்ட் தான். ஸோ இவட்ட நம்ம பர்ச்சேஸ் பண்ணலாம். பட் இந்த சாரீஸ்லாம் ரேஞ்ச் போயிடுச்சுன்னு சொன்னாலும் கண்டிப்பாக 500. நான் சொல்கிறேன் ஹோல்சேலுக்கே கிட்டத்தட்ட அது 500 ருபீஸ் அந்த ரேஞ்சில் நிறைய வந்துருங்க. 500 இஸ் த மேக்ஸிமம் ப்ரைஸ். அதோட 10-20 கண்டிப்பாக கம்மியாக தான் வரும். அண்ட் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்த இந்த சாரீஸ் ஹனிபி, இந்த சாரீ இப்போ தான் நம்மளுக்கு வந்திருக்கு. அண்ட் மோஸ்ட் ப்ராப்ளி இதை நான் தான் இந்த டிசைன் நான் லான்ச் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு தான் போட்டு தர்றாங்க இந்த ஹனிபி. இந்த டிசைன்ஸை பாருங்க. இந்த ஹனிபியில் வந்து இவ்வளோ மாடல்ஸ் வந்து நேற்று எனக்கு ஸ்டாக் வந்தது. இதில் இருக்க கலர் சார்ட், இது எல்லாமே அதில் இருக்க கலர் சார்ட் தான். ஸோ இந்த கலர் சார்ட் எல்லாம் நம்மளுக்கு வந்திருக்கு. அண்ட் ஹனிபி அண்ட் பட்டர்ஃப்ளை சூப்பராக இருக்குங்க. ஆக்சுவலாக டிசைன் ஃபேப்ரிக் வந்து நம்ம இந்த காட்டன் பிளைன் காதி வாங்குறோம் பார்த்தீங்களா, அந்த காதி தான். ஸோ இது ரோஸ் குலாப்னு சொல்லுவாங்க ஹிந்தியில். ஸோ இதோட பேட்டர்ன்ஸ் இது எல்லாமே இது ஃபுல்லாக பாடி ஃபுல்லாக வருங்க. இதெல்லாம் கலர் சார்ட்டு. இது பட்டர்ஃப்ளை. நான் ஒன்று ஓப்பன் பண்ணி காமிச்சிடுறேன், அதை பார்த்துக்கோங்க. இது ஆக்சுவலாக ஒருத்தவங்க என்கிட்ட கேட்டிருந்தாங்க என்ன மாதிரி இருக்கும், நான் இந்த கலர்ஸ் எடுத்துக்கொடுங்கன்னு சொல்லி. இந்த டிசைன்ஸ் அண்ட் இங்கே இந்த ஐட்டம்ஸ் எல்லாமே பண்ணியிருக்கோம். இதில் நான் ஒன்று ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்களேன். நம்ம அந்த ஆர்டர் பண்ணி இந்த எம்ப்ராய்டரி டிசைன் நம்மளுக்காகவே டெடிகேட்டடாக பண்ணி கொடுத்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ இதுதாங்க, இது அந்த ஹனிபி செம்மையாக இருக்கும், ரியாலிட்டியோட செம்மையாக இருக்கும். கிளாத்தும் நான் அவங்கள்ட்ட சொல்லியிருந்தேன் சூப்பராக பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். அண்ட் அடுத்த டைம் இதை விட இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக சூப்பராக பண்ணி கொடுங்கன்னு சொல்லியிருக்கேன். நான் சொன்னாப்ல 50-100 அவங்க எக்ஸ்ட்ரா கேட்கல, வெறும் 20 ரூபாய் இன்னும் எக்ஸ்ட்ரா. அதோட குவாலிட்டி இன்னும் சூப்பராக இருக்கும். இதுவும் குவாலிட்டி கண்டிப்பாக சூப்பராக இருக்குங்க. ஏன்னா நான் ஒவ்வொரு டைம் போகிறப்ப எனக்கு வர கம்ப்ளைண்ட்ஸ் இருந்துச்சுன்னா அவங்கள்ட்ட சொல்லிடுவேன். அதை எனக்கு அடுத்த டைம் அந்த கம்ப்ளைண்ட்ஸ் வராத அளவுக்கு சூப்பராக பண்ணிடுவாங்க. எந்த அளவுக்கு ரியலாக இது. ஸோ இதோட கலர் சார்ட்னு பார்க்குறப்ப இதெல்லாம் உங்களுக்கு அதோட கலர் சார்ட். கிட்டத்தட்ட 600 பீசஸ் போட்டிருக்கேன் நான். ஏன்னா நம்ம ஹோல்சேல் அப்படின்னு பண்றதுனால 600 பீசஸ் போட்டிருக்கேன். இது எல்லாமே அதோட கலர் சார்ட். இது எல்லாமே அதோட கலர் சார்ட். அண்ட் அடுத்தது வந்து உங்களுக்கு குலாப், அதாவது ரோஸ் உங்களுக்கு இந்த மாதிரி வரும். அடுத்த ரோஸ் வருதுன்னு சொன்னேன் இல்லைங்களா. ஸோ இது மெரூன் கலர். அந்த மெரூன்ல ரோஸ் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க. ஸோ இது நான் ஹோல்சேல், ரீசெல்லர் அண்ட் ரீட்டைல் 3மே தான் கொடுக்குறேன். ஸோ இதில் வர்ற கலர் டிசைன்ஸ் எல்லாமே, இந்த டிசைன்ஸ் எல்லாமே, இந்த கலர்ஸ் எல்லாமே கலர் சார்ட்டில் வர்றது. அது போக பேக் சைடும் நான் வச்சிருக்கேன். இது எல்லாமே அதில் வர்ற கலர் சார்ட் தான். இது எல்லாமே அதுக்குண்டான கலர் சார்ட்டு. ஸோ 600 பீசஸ். அடுத்து இதே இதில் உங்களுக்கு பட்டர்ஃப்ளையோட எம்ப்ராய்டரி பாருங்க, சூப்பராக போட்டிருக்காங்க. கிளாத்தும் சூப்பர் ஃபேப்ரிக் தான். இந்த மாதிரி இருக்கும். இது எல்லாமே நான் உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்ல பண்ணி கொடுக்குறேன். அது ஹோல்சேலாக இருக்கட்டும், ரீட்டைலாக இருக்கட்டும், ரீசேலாக இருக்கட்டும், எல்லா பேருக்குமே நான் இது எல்லாமே ஃப்ரீ ஷிப்பிங்ல பண்ணி தரேன். இந்த சாரி இதுல பிங்க் காமிக்கிறேன் பாருங்க. இது ஸோ இந்த சாரீஸ் எல்லாமே. ஸோ இதெல்லாம் அதோட கலெக்ஷன். நான் சொன்னாப்ல வந்து 600 பீசஸ் என்கிட்ட இருக்கு. ஆல்ரெடி என்கிட்ட என்னோட ரீசேலர்ஸ், ஹோல்சேல் ஷாப்கீப்பர்ஸ் எல்லாமே வந்து என்கிட்ட நிறைய கேட்டிருக்கிறாங்க, ப்ரீ புக் பண்ணி வச்சுட்டாங்க. அதுவும் போகும்.
அடுத்து ஒரு 600 பீசஸ் மறுபடியும் நான் ஆர்டர் போட்டிருக்கேன். ஸோ அந்த 600 பீசஸ் நம்மளுக்கு அடுத்து வரும். அடுத்தடுத்து வேற டிசைன்ஸ் கேட்டிருக்கேன், எல்லாமே கொடுத்துருக்கேன். ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கோங்க. என்னோட ரீசெல்லர்ஸ் அப்கோர்ஸ் நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிற ஒரே விஷயம் என்னன்னா, ஆயுஸ் அளவுக்கு நான் ரீசெல்லராக இருக்கணும்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு இருந்துடாதீங்க. யாரும் இருக்க மாட்டோம். பட் நான் வளரணும், எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும், நான் ஒரு பெரிய கடை வைக்கணும், செம்மையா வைக்கணும், சூப்பராக வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. என்னோட ரீசெல்லர்ஸ் ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு இன்னும் அடுத்த 6 months 1 year அந்த டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதை நோக்கி பயணிச்சிங்கன்னா தான் அதை சீக்கிரமா முடிக்க முடியும். ஸோ 1 மாசம் 2 மாசம் முன்ன பின்ன ஆனாலும் அந்த டார்கெட்டை நம்ம அச்சீவ் பண்ணுவோம். ஸோ என்னோட அடுத்த டார்கெட் ஒரு 10க்கு 10 கிடையாது, சின்ன சூப்பரா ஒரு பொட்டிக் செம்மையா சூப்பரா ராயலா பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு கனவோட இருப்பீங்க. ஸோ அந்த லட்சியத்தை நோக்கி போங்க. கண்டிப்பா அதுக்கு நான் சப்போர்ட் பண்றேன். எந்த அளவுக்கு ரேட்டு கம்மியா பண்ண முடியுமோ, எந்த அளவுக்கு உங்களுக்கு செட் வைஸா கொடுக்காம உங்களுக்கு போற அளவுக்கு பெஸ்டா பண்ண முடியுமோ அதெல்லாம் நான் உங்களுக்கு சூப்பரா பண்ணி தரேன். அண்ட் சின்ன ஷாப் கீப்பர்ஸ், சின்ன அளவு கடை வச்சிருக்கவங்க, அடுத்து நான் பெரிய கடை செம்மையா சூப்பரா வைக்கணும் அப்படின்னு சொல்றவங்களும் தயவு செஞ்சு உங்களுக்கும் ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுங்க. உங்க அந்த பர்டிகுலர் டேட் டியூரேஷன் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதை நோக்கி பயணிங்க. கண்டிப்பா ஒரு பெரிய, எனக்கு தெரிஞ்சு இப்ப எல்லாமே வந்து சின்ன கடைங்க, சின்னதுல இருக்கவங்க எல்லாமே வீட்டுல வச்சு பண்றவங்க எல்லாமே சூப்பரா போயிட்டு இருக்காங்க. பெரிய கடைங்களுக்கு எல்லாம் கூட சேல்ஸ் கம்மியா இருக்கு. ஏன்னா நிறைய வந்து ஆன்லைன் சேல்ஸ் இந்த மாதிரி சேல்ஸ் எல்லாம் நிறைய ஆகுறதுனால அவங்களோட சேல்ஸ் கம்மியாகுது. இந்த சேல்ஸ் எல்லாம் நிறைய கூட போயிட்டே இருக்கு. அண்ட் இனிஷியலா ஆரம்பிக்கிறவங்க இனி போற ஜென்ரேஷன் அடுத்து வர்ற ஒரு காலகட்டங்கள்ல வந்து உங்களுக்கு கடையே தேவையே கிடையாதுங்க. வீடே கடை அவ்வளவுதான். நம்ம வீட்லயே போட்டு வச்சுட்டு எல்லாமே ஆன்லைன் ஷாப்பிங், ஆன்லைன் தான். ஸோ இந்த பிளாட்ஃபார்ம், இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம யூஸ் பண்ணிட்டு கண்டிப்பா அடுத்தடுத்து செம்ம வளர்ச்சியை நோக்கி போங்க. கண்டிப்பா சக்சஸ்ஃபுல்லா ஆகும். அதுக்குண்டான டைம் வர்ற வரைக்கும் தயவு செஞ்சு உழைச்சிட்டே இருங்க. தட்ஸ் ஆல் கைஸ். தேங்க்ஸ் so much for watching வாய்ஸ் ஆஃப் வணிகன். நான் வணிகன் நம்பர். தேங்க்யூ.